திருமணமாகி அவங்க ஆல்மோஸ்ட் 1 இயர் ட்ரை பண்ணியும் அவங்களால நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியலன்னா யூஸ்வலி ஐவிஎஃப் வராங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராபப்ளி நார்மல் டெலிவரி அப்படின்னா விதின் ஈவன் 1 வீக் to 2 வீக்ஸ்லேயே அவங்க எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சிசேரியன் செக்ஷன் இருக்கிறவங்க மட்டும் ஸோ 50 வயசு வரைக்கும் நம்ம ஐவிஎஃப் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதே மேல்ஸுக்கு வந்து 55 இயர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம பண்ணலாம். பட் 45 இயர்ஸ் தாண்டினாலே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய ஒர்க்கிங் மதர்ஸ் ஜென்ரலான ஒரு கொஷின் இருக்குது. என்ன அப்படின்னா, வேலைக்கு போகும்போது பிரெஸ்ட் மில்கை எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு போகணும், அப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு போகலாமா, அதை எப்படி மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்போ இருக்கிற ஒர்க்கிங் சினாரியோவில் ஆல்மோஸ்ட் டெலிவரி ஆகி இமீடியட்டாக அவங்க மேபி ஒரு 6 வீக்ஸ் அந்த பியோபரல் முடித்தோடனே நிறைய பேர் அவங்க ஒர்க் கண்டிஷன்ஸ்னால ஜாயின் பண்ணக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் பிரெஸ்ட் ஃபீட் அப்படிங்கிறத கான்செப்ட் வந்து இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ இது நிறைய பேர் கேட்குறாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாமான்ட்டு. எக்ஸ்பிரஸ் பிரெஸ்ட் ஃபீட் தாராளமாக பண்ணலாம். ஸோ அவங்களே எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒன்றா பம்ப்ஸ் அதுக்கு அவைலபிளாக இருக்குது, பிரெஸ்ட் பம்ப்ஸ். ஸோ அதை வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணி ப்ராப்பர் கண்டெய்னர்ஸில் அவங்க அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணும். ஸோ என்ன கண்டெய்னர் அதை வச்சு ஸ்டோரேஜ் பண்ணலான்னா ப்ரிஃபரபிளி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ கிளாஸ் பாட்டில்ஸில் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை ஃபீட் ஸ்டோர் பண்ணலாம். எவ்வளோ ஸ்டோர் பண்ணலான்னு கேட்பாங்க, லைக் ஒன்றாவே ஸ்டோர் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்க. அது நாட் அட்வைசபிள். யூஸ்வலி அந்த பகுதி அந்த மில்கை வந்து கொஞ்சம் போர்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க ஸ்டோர் பண்ணுறது பெட்டர். பிகாஸ் ஒரு ஃபீடு ஆவரேஜாக அந்த குழந்தை எவ்வளோ எடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஃபீடுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கணும். பிகாஸ் ஒன்ஸ் அந்த பாட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க, தே ஆர் யூஸிங் இட் அப்படின்னா அந்த குழந்தை அதை குடித்ததுக்கப்புறம் தென் டிஸ்கார்ட் பண்ணுறது தான் பெட்டர். மிச்சம் வச்சது திருப்பியும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி அகைன் கொடுக்கறது நல்லதில்லை. அண்ட் யூஸ்வலி நம்ம ஃப்ரீசிங் வந்து ஃப்ரீசரில் வைக்கலாம், இல்லை ரெஃப்ரிஜரேட்டர் வைக்கலாம். யூஸ்வலி ரூம் டெம்பரேச்சர் வேண்டாம் தான் சொல்லுவோம். ஒன்ஸ் பேபி அந்த மில்கை வந்து ரூம் டெம்பரேச்சரில் எடுக்கிறோம் அப்படின்னா விதின் 2 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஃப்ரீசரில் அதே மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா மேபி ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்னா ஒரு 3 மேக்ஸிமம் 5 டேஸ்க்குள்ளே அந்த மில்க் வந்து நம்ம யூஸ் பண்ணிடணும். ப்ரிஃபரபிளி ஃப்ரெஷ்ஷாக விதின் 3 டேஸ் யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே ஆக அந்த மில்கில் இருக்கிற சம் என்சைம்ஸ்னால கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ மில்க் வந்து கொஞ்சம் கெட்டு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய டைம் அது ஃபீட் பண்ணும்போது ரொம்ப பேட் ஸ்மெல்ல அந்த மில்கில் வரலாம். குழந்தைங்களுக்கு அது தெரியாது. ஸோ தேல் ஃபீட் அண்ட் சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யார் எடுத்து அந்த மில்க்கு ஃபீட் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த மில்கோட ஸ்மெல்லும் பார்க்கணும், ஏதாவது கலர் சேஞ்ச் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணும். சப்போஸ் அதில் ஏதாவது பேட் ஸ்மெல்லோ இல்லை ரொம்ப கலர் சேஞ்சஸ் இருக்குன்னா ப்ரிஃபரபிளி அந்த ஃபீடை வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ எக்ஸ்பிரஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஈவன் தோ அவங்களால கொடுக்க முடியலனாலுமே மில்கில் இருக்கிற எல்லா ஆன்டிபாடிஸ் ஆகட்டும், விட்டமின்ஸ் ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும், எல்லாமே அந்த குழந்தைக்கு சம அளவில் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். பட் ஒன்லி திங் அந்த பர்சன் அதை ஃபீட் பண்ணுறவங்க கொஞ்சம் நல்ல ஹைஜீனிக் மெஷர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸ்டெரைல் கண்டெய்னர்ஸில் கொடுக்கணும், ஸ்டெரைல் சங்கு இந்த மாதிரி ஸ்பூனில் அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும். இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது முக்கியமானதாக இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். அண்ட் விதின் 3 to 5 டேஸ்க்குள்ளே அதை யூஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் வெளியே எடுக்கிறாங்க அப்படின்னா 2 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த மில்க் வந்து அவங்க கொடுத்தரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக அதை செக் பண்ணி கொடுக்கணும். அதில் ஏதாவது டவுட்ஃபுல் இருக்குன்னா அந்த மில்க் வந்து அவங்க டிஸ்கார்ட் பண்ணிடணும். அண்ட் குழந்தை பருகினதுக்கப்புறம் மிச்சம் இருக்குன்னா அதை தயவு செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஃபீடுக்கு நெக்ஸ்ட் கண்டெய்னர் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி போர்ஷன்ஸாக அதை ஃப்ரீஸ் பண்ணிக்கிறது ஒரு ஐடியல் கண்டிஷனாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு குழந்தை பிறந்த பிறகு இன்னொரு குழந்தைக்கான கேப் வந்துட்டு எவ்வளோ இயர்ஸ் இருக்கணும்? ஸோ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஐடியல் இன்டர்வல் பிட்வீன் 2 ப்ரெக்னன்சிஸ் வந்து க்ரைட்டீரியா படி அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் இருக்கிறது பெனிஃபிட்டாக இருக்கும். பிகாஸ் 2 இயர்ஸுங்கிறது நார்மல் டெலிவரி ஆகட்டும், சிசேரியன் ஆகட்டும், ரெண்டுக்குமே அந்த 2 இயர்ஸ் இன்டர்வல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் இமீடியட்டாக கான்ட்ரசெப்ஷன் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் இமீடியட்டாக கன்சீவ் ஆகி வராங்க. ஸோ இதில் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா மதர்ஸ்க்கு அடிக்குவேட் ஸ்டோர்ஸ் இருக்காது. ஏன்னா அந்த டெலிவரியிலேயே அவங்களோட அயன் ஸ்டோர்ஸ் போயிருக்கும், கால்சியம் ஸ்டோர்ஸ் போயிருக்கும். ஸோ அவங்களோட பிளட் லாஸ் நிறையா இருக்கும். எந்த ஸ்டோர்ஸ்
சோர்ஸுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ இமீடியட்டாக 6 மந்த்ஸில் அவங்க கன்சீவ் ஆகும்போது அகைன் அயன் டெப்ளீஷன் ஆகும், அந்த மதர் வந்து ரொம்ப சிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி மதர் சிக் ஆகுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேபி வயிற்றில் இருக்கிற பேபியோட க்ரோத் வந்து ஐயூஜிஆர்னு சொல்லுவோம், க்ரோத் ரிட்டார்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஐடியலாக 2 இயர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பீரியடில் அவங்க ப்ராப்பர் அயன் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் அந்த மதர்ஸ் எடுத்திருக்கணும், நல்ல குட் டயட் எடுத்திருக்கணும், வெயிட் ரிடக்ஷன் நல்லா பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் அந்த 2 இயர்ஸ் அச்சீவ் பண்ணி தான் அடுத்த ப்ரெக்னன்சிக்கே அவங்க பிளான் பண்ணணும். சப்போஸ் சிசேரியன் செக்ஷனாக இருக்கிறாங்கன்னாலுமே அந்த 2 இயர்ஸ் இன்டர்வல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த யூட்ரஸில் போட்டிருக்கிற ஸ்டிச்சஸ் வந்து ப்ராப்பராக ஹீல் ஆகி அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கணும். ஏன்னா விதின் த டைம் அவங்க கன்சீவ் ஆகுறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அடுத்தும் அந்த ஸ்டிச் போட்ட இடம் விரிவாங்கி ரப்சர் யூட்ரஸ் ஆகி ரொம்ப சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ், அம்மா உயிருக்கே பாதிப்பாகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த 2 இயர்ஸ் கேப் எடுத்து சிசேரியன் பண்ணாலுமே 2 இயர்ஸ் எடுத்து தென் கன்சீவ் ஆனாதான் அந்த யூட்ரஸும் நல்லா ஹீல் ஆகும், மதரோட ஹெல்த்து ப்ளஸ் பேபியோட ஹெல்த்து எல்லாமே ஃபேவரபுளாக நமக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே டாக்டர், தேங்க்யூ. இதுவே 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி கேப்பில் நிறைய பேர் வந்துட்டு குழந்தைங்களை பெற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா? ஸோ 8 இயர்ஸ் 10 இயர்ஸுங்கிறது கொஞ்சம் லாங் கேப் ஆகி கன்சீவ் ஆகிற கப்பிள்ஸும் நிறைய இருக்காங்க. இவங்கள மெயினாக நம்ம பார்க்குறது அந்த பெண்ணினுடைய ஏஜ் ஃபேக்டர் தான். ஏன்னா வேறு எதுவும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு வராது. பட் சப்போஸ் ஏஜ் ஆகிட்டாங்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி அவங்க 27 28 இப்போ எல்லாமே கொஞ்சம் லேட் ஏஜில் தான் ஆகுறாங்க, மேரேஜஸே டிலேடாக தான் ஆகுது. ஸோ அப்போ செகண்ட் 8 இயர்ஸுங்கும் போது ஷி மேபி 34 35 இருக்கலாம். ஸோ அந்த ஏஜில் ஆகும்போது இயற்கையாகவே அந்த பெண்ணுக்கு நான் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் வர்றக்கோ இல்லை பிளட் ப்ரெஷர் வர்றக்கோ கொஞ்சம் சான்சஸ் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி இந்த ப்ரெக்னன்சியில் வாய்ப்புகள் அதிகம் இருக்கலாம். ஆனால் அதே மாதிரி ஏஜ்டாக ஆகி கன்சீவ் ஆகுறாங்கன்னா அந்த எம்ப்ரியோவில் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கலாம். அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அவங்க வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. பட் ஒன்ஸ் ப்ரெக்னன்சி ஆயிட்டாங்கன்னா அந்த 3rd மந்தில் டவுன் ஸ்க்ரீனிங் ஸ்கேன் அப்படின்னு பண்ணுவோம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்க பண்ணணும். அந்த ஸ்கேனும் பண்ணி அதுக்குண்டான பிளட் டெஸ்ட்டும் பார்த்துட்டாங்கன்னா அந்த பேபிக்கு ஜெனட்டிக்கலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு ரூல் அவுட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அந்த 3rd மந்த் ஸ்கேனை ஸ்கிப் பண்ணிடுறாங்க, அது பண்ணவே கூடாது. அந்த 3rd மந்த் ஈவன் யங் ஆகட்டும் ஓல்டர் ஏஜ் ஆகட்டும் அந்த டவுன் ஸ்க்ரீனிங் ஸ்கேன்ங்கிறது கம்பல்சரி பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ஏஜில் இது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களோட ஹெல்த் பேராமீட்டர்ஸும் மானிட்டர் பண்ணிக்கணும், அண்ட் பேபிக்கு ஏதாவது ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் டியூரிங் ப்ரெக்னன்சி வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் விசிட்ஸ், டாக்டரை வந்து லாஸ்ட் டைம் மந்த்லி ஒன்ஸ் தான் போகணும் டாக்டர்ம்பாங்க, பட் இப்போ ஏஜ் ஆகும்போது மேபி 3 வீக்ஸ் ஒன்ஸ் விசிட்ஸ் தேவைப்படலாம். ஸோ ப்ராப்பர் செக்அப்ஸ் அண்ட் கவுன்சிலிங் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட்டு கன்சீவ் ஆகும்போது எந்த பொசிஷனில் வந்துட்டு தூங்கணும் அப்படின்றது நிறைய பேர்த்தோட கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா தூங்கும்போது அவங்களுக்கு தெரியாது, எப்படி வேணால் வந்துட்டு தூங்கிடுவாங்க, எந்த சைடு வந்து தூங்கணும், என்ன பொசிஷனில் இருக்கணும். ஸோ இது வந்து காமன் கொஷின் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ ஸ்லீப்பிங் பொசிஷன் டியூரிங் ப்ரெக்னன்சி அப்படின்னாலே யூஸ்வலி சைட்ஸில் படுக்கிறது நம்ம பெட்டர்னு சொல்லுவோம். பட் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் அந்த ப்ரெக்னன்சி ஸ்லீப்பிங் பொசிஷன் ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா 3 மந்த்ஸில் அவங்க எப்படி வேணாலும் படுக்கலாம், நேராக படுக்கலாம், சைட்ஸில் படுக்கலாம், எப்படி வேணாலும் படுக்கலாம், சேஞ்சஸ் இருக்காது. பட் ஒன்ஸ் 5th 4th or 5th மந்த்துக்கு மேலே அந்த யூட்ரஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் கர்ப்பப்பை வந்து பெல்விக் ஆர்கன் சொல்லுவோம், அது கரெக்டாக பெல்விஸ்குள்ளே தான் இருக்கும். ஒன்ஸ் 3 மந்த்ஸ் கழிச்சு பேபி 4th 5th மந்த் வளரும்போது கிராஜுவலாக அது வந்து வயிறு பகுதிக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், யூட்ரஸ் க்ரோத் ஆகும். ஸோ அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது மெயின் ப்ராப்ளம் என்ன, நேராக படுக்கும்பொழுது அப்படின்னா அந்த கர்ப்பப்பை வந்து பிளட் வெசல்ஸில் ஒரு அழுத்தம் கொடுக்கும். நார்மலி நம்ம இன்ஃபீரியர் வீனா காவான்னு சொல்லுவோம், அந்த வெசல்ஸ் வந்து நம்ம ஸ்பைனுக்கு சைட்ஸில் இருக்கும். ஸோ அந்த வெசல் வந்து ஹார்ட்டுக்கு பிளட்டு கொண்டு போகும், ஹார்ட்லேருந்து பிளட்டு வந்து பேபிக்கு போகும். இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கும். இப்போ சப்போஸ் அந்த யூட்ரஸ் அந்த பிளட் வெசலை அமுத்தும் பொழுது அங்கேருந்து போகிற பிளட் ஃப்ளோ குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பேபியோட பிளட் ஃப்ளோ குறையும். ஸோ பேபிக்கு க்ரோத் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை சம்டைம்ஸ் பேபியோட ஹார்ட் பீட் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் மெயினாக நம்ம அட்வைஸ் பண்ணுறது சைட்ஸில் படுத்தா பெட்டர்னு சொல்லுவோம். அதுலேயும் ப்ரிஃபரபிளி லெஃப்ட் சைட் பெட்டர், ஏன்னா ரைட் சைடில் வெசல் இருக்கிறதுனால லெஃப்ட் சைட் பெட்டர். அப்போது ஒரு சில பேஷண்ட்ஸ் நம்ம லெஃப்ட் சைடுன்னு சொல்லுவோம், கண்டினியூஸாக லெஃப்ட் சைட் படுத்து அந்த இடத்துல ஈவன் புண்ணாகிற அளவுக்கெல்லாம் படுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தேவைப்படாது, லெஃப்ட் டில்ட் இருந்தாலே போதும், லெஃப்ட் சைடு ஒரு டில்ட் இருந்தாலே போதும். பை சான்ஸ் அவங்க ரைட் சைட் படுத்துட்டாங்க, இல்லை தூங்கும்போது அவங்கள அறியாமல் அந்த பக்கம் படுத்திருக்காங்கன்னா பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. ஸோ பயப்பட வேண்டியதில்லை. பட் முடிஞ்ச அளவு அவங்க படுக்கிறது லெஃப்ட் டில்ட் இருந்தால் பெட்டர். அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு கால் வீக்கம் குறையும். ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரெக்னன்சியில் பீடல் எடிமா சீக்கிரம் வீங்கிருச்சுன்னு நிறைய பேர் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு நம்ம லெஃப்ட் சைட் படுத்துக்குங்க, அப்போ உங்கள் யூட்ரஸோட கம்ப்ரெஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பீடல் எடிமா வர்றக்க அந்த கால் வீக்கம் வர்றோட சான்சஸ் வந்து குறையும். ஸோ அதனால் ப்ரிஃபரபிளி லெஃப்ட் சைட், சைட்ஸ் பெட்டர்,
ரைட் சைட் படுத்தாலும் தப்பில்லை, பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் லெஃப்ட்டில் இருக்கிற மாதிரி படுத்துக்கலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கவங்க ப்ராபப்ளி இந்த ப்ரெக்னன்சி பில்லோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெக்னன்சி இந்த பேக்குக்கு ஒரு பில்லோவும் லெஃப்ட் சைடில் ஒரு பில்லோ சப்போர்ட் கொடுத்து ஒரு ஸ்மால் டில்ட் இருந்தாலே அவங்களுக்கு அந்த வெயின் கம்ப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஓகே, இப்போ பொசிஷன் வந்துட்டு சொல்லிட்டீங்க. லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறப்போ எழுந்து சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை அப்படியே வந்துட்டு ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கலாமா? ஏன்னா ஒரே சைடில் வந்துட்டு படுக்க முடியாது. அதான். ஸோ நார்மலி வந்து அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாமே சொல்கிறது எழுந்து உட்காந்து டேர்ன் பண்ணி படுங்க, இல்லைன்னா நஞ்சு கொடி சுற்றிக்கும். ஸோ இது நிறையா அந்த பிலீஃப்ஸ் இருக்குது. பட் அந்த மாதிரி எதுவும் கான்செப்ட்ஸ் இல்லை. ஸோ தாராளமாக லெஃப்ட்லேருந்து அவங்க ரைட் அப்படியே படுக்கலாம். பட் மேபி கொஞ்சம் கிராஜுவலாக மெதுவாக சேஞ்சிங் பொசிஷன் பண்ணி ரைட் சைட் அதே படுத்திருக்கிற வாக்கிலே அவங்க படுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் கார்ட் ப்ரொலாப்ஸ் ஆகும், இல்லை கார்டு வந்து தானாக சுற்றிக்கும் குழந்தைய அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு மித்து தான். அது பயப்பட வேண்டியது. ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஓகே, ஜென்ரலாகவே நார்மல் டெலிவரி தான் நமக்கு ஆகணும் அப்படின்றது எல்லாத்தோட பெண்களோட கணிப்பாக தான் இருக்கும். அண்ட் தென் எல்லாருமே அதை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இன்னொரு நேயரோட கேள்வி என்ன அப்படின்னா, ஐவிஎஃப் முறையில் கன்சீவ் ஆனவங்களுக்கு நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்றத கேட்டிருக்காரு. ஸோ ஐவிஎஃப் முறையில் கன்சீவ் ஆனவங்களுக்கு நார்மல் டெலிவரி டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டெலிவரி பொறுத்த வரைக்கும் ஐவிஎஃப்க்கு ஒரு மாதிரி இல்லை நார்மல் கன்சீவ்க்கு ஒரு மாதிரின்னு கண்டிப்பாக இல்லை. பட் ஒன்லி திங் என்னென்னா, இந்த மாதிரி பெண்கள் எல்லாமே கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர் அதிகமாக இருப்பாங்க. யூஸ்வலி ஐவிஎஃப் வராங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபீமேல் ஏஜ் குரூப் அதிகமாக இருக்கும். ஸோ மோர் தென் 40 இருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் கூட அசோசியேட்டட் மார்பிடிட்டி லைக் வந்து டயபெட்டிக்காக இருப்பாங்க, ஹைப்பர்டென்சிவாக இருப்பாங்க, தைராய்டு இருக்கும், அண்ட் வெயிட் ஜாஸ்தி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் கூட அசோசியேட்டடாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஐவிஎஃப் பெண்களுக்கு கொஞ்சம் சிசேரியன் செக்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து சிசேரியன் செக்ஷன் தேவைப்படுதல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது கம்பேர்ட் டு நார்மல் டெலிவரி. பட் யங்காக இருக்காங்க, எதுவும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லை, மேல் ஃபேக்டருக்காக பண்ணியிருக்கோம், யங் கப்பலாக இருக்காங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு நார்மல் டெலிவரி நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஐவிஎஃப் பொறுத்த வரைக்கும் ட்வின் ப்ரெக்னன்சி கொஞ்சம் காமனாக நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு 40 to 50% ட்வின்ஸ் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்வின் ப்ரெக்னன்சியில் ஒரு குழந்தையோட தலை கீழ் பகுதியில் இருக்குது, இன்னொரு குழந்தையோட தலை மேல் பகுதியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொசிஷன் டிஃப்ரென்சஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்மளே அவங்களுக்கு வந்து சிசேரியன் செக்ஷன் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் தவிர மற்ற பெண்கள் தாராளமாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று சொல்லியிருந்தீங்கல்ல, அது எந்த ஏஜுக்கு மேலே இந்த மாதிரி நார்மல் வந்துட்டு வரும், எந்த ஏஜுக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு சிசேரியன் நினைக்கிறீங்க? ஸோ நார்மலி ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கும்பொழுது ஒரு 40 இயர்ஸுங்கிறது ஒரு கட் ஆஃபாக வைக்கலாம். பட் எதுக்கும் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ்னு எதுவும் இல்லை. பட் 40 இயர்ஸுக்கு மேலே போகும்பொழுது இயற்கையாகவே அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் டிஸார்டர்ஸ், இந்த டயபெட்டிஸ் இதெல்லாம் காமனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பெண்களுக்கு நம்ம நார்மல் அதிக சஜஷன் கொடுக்கறது இல்லை. ஸோ ப்ராபப்ளி சிசேரியன் செக்ஷன் அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்குறோம். அதுக்கு கீழே இருக்கிற பெண்கள் எல்லாத்துக்குமே தாராளமாக நார்மல் டெலிவரி ஆப்ஷன் கொடுக்குறோம். அவங்களுக்கு அதுக்குண்டான கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஸோ அவங்க பிரியப்படுறாங்க, அவங்களால அந்த ஃபேவரபுளாக இருக்குது கண்டிஷன்ஸ் அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு நார்மல் டெலிவரி, ஈவன் பெயின்லெஸ் லேபர் கூட அவங்களுக்கு நம்ம சஜஷன் கொடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே டாக்டர், இப்போ ஆஃப்டர் டெலிவரி எல்லாருமே வந்துட்டு நினைக்கிறது, டாக்டர்கிட்ட போகிறது எல்லாமே அந்த ஸ்ட்ரெச் மார்க் வந்துட்டு ரிமூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் தென் சாகினஸ் இருக்கும், அப்புறம் அந்த டம்மி வந்துட்டு ரெடியூஸ் ஆகணும். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டும் போஸ்ட் டெலிவரி வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், அது வந்துட்டு ரெடியூஸ் ஆகிருக்கு. என்ன ஸோ இந்த போஸ்ட் டெலிவரி வந்து நிறைய பேர் வர்றது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டம்மி எனக்கு குறையணும், இது வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது, இது வந்து காமனாக சாகினஸ் இருக்குது, இது காமனாக வருவாங்க. பட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன்அவாய்டபிள். ஏன்னா 80 to 90% அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும். ஏன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எதனால் வருது, நம்மளோட அப்டமன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால. இப்போ அப்டமன் ப்ரெக்னன்சி அப்போ ஆல்மோஸ்ட் ட்வைஸ் ஸ்ட்ரெச் ஆகும்போது, ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகும்போது ஸ்கின்ல இருக்கிற அந்த கொலாஜன், அந்த ஃபைபர்ஸ் எல்லாமே பிரேக் ஆகும். ஸோ அது பிரேக் ஆகிறதுனால தான் அந்த பிங்கிஷ் ஸ்ட்ரையே மார்க்ஸ் எல்லாமே சைட்ஸில், செஸ்ட்டில், பேக்கில், தைஸில் இதிலெல்லாம் ஸ்ட்ரையே மார்க்ஸ் வர்றது இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரையை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, முடிஞ்சளவு தடுக்க முடியாது, பட் அட்லீஸ்ட் குறைக்கலாம், நம்மளால ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ பிரெக்னன்ட் டைட்டன் எப்படி பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணும்போதே அந்த ஸ்ட்ரெச் மார்க் டைட்டன் ஆனாவே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் மார்க் குறையும். ஸோ அவங்களுக்கு வந்து டியூரிங் ப்ரெக்னன்சி வந்து டைட்டனிங் ப்ளஸ் வந்து முக்கியமாக என்ன சொல்லலாம்னா வெயிட் கெயின் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கலாம். இப்போ நார்மலி வந்து ஒரு 1 வீக்குக்கு ஒரு 1/2 kg சொல்லுவோம். அதே மாதிரி த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி வந்து ஒரு 12 to 14 kg தான் வெயிட் கெயின் இருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ இந்த க்ரைட்டீரியா படி கரெக்டாக சீக்வன்சிங்காக அவங்க வெயிட் கெயின் ஆகிட்டுருக்கு. ரொம்ப சடனாக அப்நார்மல் வெயிட் கெயின் இல்லாமல்
சடன் ஸ்ட்ரெச் இல்லாமல் அவங்க பார்த்துக்கிறாங்கன்னா அதுலேயும் அவங்களோட அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ப்ரெக்னன்சி அப்போவே ஒரு சில அவங்க மாய்ஸ்சரைசிங் லோஷன்ஸ் அப்ளை பண்ண, ஏன்னா நிறைய டைம் ட்ரைனஸ் அதில் இருக்கும், நிறைய பேர் இச்சிங் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் எனி மாய்ஸ்சரைசிங் லோஷன் அப்ளை பண்ணலாம், இல்லை கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணலாம். அண்ட் நிறைய க்ரீம்ஸ் லைக் கோகோ பட்டர் க்ரீம்ஸ், இந்த மாதிரி நிறைய க்ரீம்ஸ், ட்ரை க்ரீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவும் டியூரிங் ப்ரெக்னன்சிலேருந்தே அவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா போஸ்ட் டெலிவரி அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் டெலிவரிக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அகெயின் ஷ்ரிங்க் ஆகும்போதும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அதிகமாகலாம். இப்போ சடனாக வெயிட் லாஸ் ஆகி வராங்கன்னா அவங்களுக்கும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அப்போவும் போஸ்ட் டெலிவரியும் அந்த ஸ்ட்ரெச் மார்க் கேர் வந்து அவங்க கண்டினியூ பண்ணிக்கணும். அண்ட் அதே மாதிரி எக்ஸசைஸ் டு ஸ்ட்ரென்தன், போஸ்ட் டெலிவரி வேணால் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அவங்க நல்லா பண்ணலாம். ஸோ அப்டமன் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அந்த நேச்சுரலாகவே 1 இயர் ஆகலாம், பட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து இயற்கையாக அதை கலரும் சேஞ்ச் ஆகி அப்படியே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் டம்மி பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் டெஃபினட்டாக போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம், சஜஷன் கொடுக்குறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அது டெஃபினட்டாக அவங்க ஃபாலோ பண்ணணும். ப்ராபப்ளி நார்மல் டெலிவரி அப்படின்னா விதின் ஈவன் 1 வீக் டு 2 வீக்ஸ்லேயே அவங்க எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சிசேரியன் செக்ஷன் இருக்கிறவங்க மட்டும் ப்ராபப்ளி ஒரு 6 வீக்ஸ், அந்த பியோப்பரல் பீரியட்னு சொல்லுவோம், 6 வார காலம், அந்த பீரியட் முடித்து அவங்க எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும். கொஞ்சம் ஹெவியர் எக்ஸசைஸ் வந்து 3 மந்த்ஸ் கழித்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் பேட்டர்ன் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம். ஸோ இன் ஷார்ட் அப்படிங்கும்போது பெல்விக் டில்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெல்விஸ்க்கு எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அவங்க நார்மலாக கீழே படுத்து பேக் ஆன் த ஃப்ளோர் அவங்க படுத்துருக்கணும். அண்ட் நீஸ் வந்து அவங்க பெண்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ப்ரிஃபரபிளி அவங்க பட்டக்ஸும் அவங்க அப்டமனையும் நல்லா அவங்க டைட் பண்ணணும். ஸோ இந்த டைட்டனிங் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ரெச்சும் குறையும், ப்ளஸ் அப்டமனும் நல்லா டைட் ஆகும். அண்ட் கிராஜுவலாக அவங்க பட்டக்கை வந்து அவங்க ஃப்ளோர்லேருந்து லிஃப்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்க ஆல்மோஸ்ட் 20 டைம்ஸ் இன் 5 கவுண்ட்ஸில் 20 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க சொல்லுவோம். அவங்க ஸ்ட்ரென்த் ஆக இன்னுமே நம்பர்ஸ் வந்து அவங்க அதிகப்படுத்தலாம். ஸோ இது வந்து பேசிக் பெல்விக் டில்ட் எக்ஸசைஸ், இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அனதர் திங் வந்து அவங்களுக்கு சிசரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது படுத்துக்கிட்டு ஆல்டர்னேட் லெக்ஸ் வந்து ரெண்டுமே ஆல்டர்னேட் பண்ணும், சிசர் மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுவும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அண்ட் அப்டமன் எனி ஃபார்ம் ஆஃப் யோகா அவங்க எல்லாமே பண்ணலாம். அண்ட் கிராஜுவலாக படுத்துட்டு ஒரு லெக் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு கிளாத் மாதிரி வச்சு அந்த கிளாத்தை அவங்க அப்போஸ் பண்ணி அந்த லெக்கை வந்து டைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெக்கையும் அவங்க ஃபியூ செகண்ட்ஸ் 20 கவுண்ட்ஸில் மாறி மாறி ரிப்பீட் பண்ணும்போது அந்த கிளாத் எக்ஸசைஸும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹீல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். நேராக படுத்துட்டு ஒரு ஹீலை இன்னொரு லெக்கோட அப்படியே ஸ்லைட் பண்ணி அப்படியே கிராஜுவலாக பெண்ட் பண்ணி அப்டமனை டைட் பண்ணலாம். ஸோ இதே வந்து அடுத்த லெக்குக்கும் அவங்க ரிப்பீட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் சீக்வன்சிங் வந்து அவங்க ஒரு 6 வீக்ஸ் டு 2 மந்த்ஸ்க்குள்ளே கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா அந்த பழைய ஷேப்புக்கு அவங்க வர சான்சஸ் இருக்குது. கூட ஒரு சிலங்க அந்த பைண்டர்ஸும் சஜஸ்ட் பண்ணுறோம். ரொம்ப ஒபீஸாக இருக்காங்க, ரொம்ப அப்டமன் தொலைன்னு இருக்குன்னா அவங்களுக்கு அந்த அப்டமனல் பைண்டர்ஸ் சாகினஸ் குறையறதுக்கு ஒரு பைண்டர்ஸும் சஜஷன் கொடுக்குறோம். ப்ராபப்ளி அவங்க கம்ஃபர்ட் டைம் அவங்க வேர் பண்ணிக்கலாம், ஒரு 10 to 12 hours கூட அவங்க வேர் பண்ணலாம். ஸோ அந்த பைண்டர்ஸும் ஓரளவு அவங்க சாகினஸ் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ குட் டயட்டு, குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, குட் பைண்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் டயட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டயட் பண்ணுறேன், வெயிட் குறைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுவும் ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடாது. பிகாஸ் பேபிக்கு அந்த டைம் நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட் ரொம்ப தேவைப்படும். அண்ட் மில்க் செக்ரீஷனுக்கு ஆவரேஜாக அவங்க ஒரு 500 calories ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மில்க் செக்ரீஷனுக்கு. ஸோ அந்தளவுக்கு அவங்க கேலரி இன்டேக் வந்து ஆல்மோஸ்ட் நல்ல கேலரி இன்டேக் அவங்க எடுக்கணும். ஸோ அதனால் கன்சர்ன் அவங்க கைனகாலஜிஸ்ட்டில் ஒரு டயட் பிளான் வாங்கி என்னென்ன டயட் எடுக்கணும், ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுக்கணும், கால்சியம் நிறைய எடுக்கணும், ஜிங்க் நிறைய எடுக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் வேணால் குறைச்சிக்கலாம். லைக் அந்த ரைஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் குறைச்சிட்டு ஃபிஷ்ஷு, எக் ஒயிட்டு, பயிறு வகைகள் அண்ட் சுண்டல், இந்த மாதிரி ஹெல்தி வெஜிடபிள்ஸ், நல்ல பிரைட் ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே அவங்க தாராளமாக மில்க் செக்ரீஷனுக்கு டயட் எடுக்கணும். ஸோ எக்ஸசைஸ் வித் குட் டயட் அண்ட் குட் ஸ்லீப் இருந்தாலே அந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து அவங்க மைண்ட் சியர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நல்லா ஃபீட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பேர் வந்து 3 monthsலேயே ஃபீடிங் விட்டுறோம் டாக்டர் அப்படிங்கிறது நிறைய அது பார்க்குறோம். ஸோ இட் ஹஸ் பிகம்
கேள்வி டாக்டர், எத்தனை வருஷம் வந்து நம்ம ஃபீட் பண்ணும். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக 3 months 4 monthsல ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது டெஃபினட்டாக பண்ணக்கூடாது. பிரெஸ்ட் ஃபீடிங், எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து 6 months அவங்க கண்டிப்பாக பண்ணணும். பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாலே போதும், அவங்க வாட்டரோ இல்லை வேற லைக் கவுஸ் மில்க்கோ எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. அண்ட் பிரெஸ்ட் ஃபீடோட அட்வான்டேஜ் வந்து மதர் பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ்க்கு 100% ஹெல்ப் பண்ணும். நல்ல பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பெல்லாம் அவங்களே கரைஞ்சி நல்லா இழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது ஒரு பாண்டிங் டுவர்ட்ஸ் த சைல்டு வந்து நல்லா டெவலப் பண்ணும். ஸோ அந்த சைல்டு மதர் பாண்டிங் அதில் டெவலப் ஆகும். அண்ட் அந்த மில்க்லேருந்து போகிற ஆன்டிபாடிஸ்னால அந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. நிறைய டைம் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வராது, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் இன்ஃபெக்ஷன்ஸ், டயரியெல்லாம் வரவே வராது. குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். 6 months வரைக்கும் டாக்டர்கிட்ட வேக்சின் தவிர எதுக்குமே அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ அதனால் அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் கம்பல்சரி எக்ஸ்க்ளூசிவ் 6 months பண்ணணும். அண்ட் எவ்வளோ வருஷம் அது எக்ஸ்டெண்ட் ஆகலாங்கிறது அது அவங்கவுங்களோட பிரியும். பட் மேக்ஸிமம் அட்லீஸ்ட் 1 to 1.5 years, 6 months கம்பல்சரி. அண்ட் 1 to 1.5 years அண்ட் WHO அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கைட்லைன்ஸ் படி 2 years வரைக்குமே பிரெஸ்ட் ஃபீட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ப்ராபப்ளி அடிஷ்னல் சப்ளிமெண்ட்ரி ஃபுட் அந்த 6 months கழிச்சு 1 year கழிச்சு சப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ் பீடியாட்ரிஷியன் கன்சல்டேஷனோட கிராஜுவலாக ஒவ்வொரு ஃபுட்டாக அவங்க ஸ்டார்ட் பண்ணி பேபியோட வெயிட் கெயின் தகுந்த மாதிரி அந்த மீல் பிளானை அவங்க ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். பட் 6 months எக்ஸ்க்ளூசிவ்ங்கிறது கம்பல்சரி அவங்க கொடுக்கணும். ஓகே டாக்டர், இந்த 6 monthsல வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸசைஸ் எல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும்? ஸோ தாராளமாக நான் இப்போ சொன்ன எல்லா எக்ஸசைஸுமே லைக் இந்த பெல்விக் டில்ட் எக்ஸசைஸு, அப்புறம் அந்த கிளாத் எக்ஸசைஸு, நீ எக்ஸசைஸ், அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் யோகா அண்ட் கம்பல்சரி நல்ல வாக்கு. ஸோ நல்லாவே வாக் போகலாம். ஆஃப்டர் 3 months வந்து பிரிஸ்க் வாக்கிங் ஆல்மோஸ்ட் 1/2 hour to 40 minutes per day 5 days a week தாராளமாக அவங்க வாக்கிங் போகலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஆன் அ டெய்லி பேசிஸ் அவங்க பண்ணலாம். ஸோ அவங்களோட கம்ஃபர்ட் லெவல், சப்போஸ் சிசேரியன் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த புண்ணு வலிக்குது அப்படின்னா குறைச்சிக்கணும். ஸோ அவங்களோட கம்ஃபர்டபுள் லெவல் பொறுத்து எக்ஸசைஸ் வந்து அவங்க 1 to 2 years வரைக்கும் ரெகுலராக பண்ணாங்கன்னா தான் அப்டமன் டைட்டனிங்கும் நல்லாயிருக்கும், வெயிட் லாஸ் சாகினஸ் போகும், வெயிட் லாஸ் நல்லாயிருக்கும். அண்ட் ஈவன் ஆஃப்டர் 6 months சப்போஸ் அவங்க ஜிம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஈவன் 3 months கழிச்சு கூட ஜிம் ட்ரைனரோட அட்வைஸ் படி பிரெஸ்ட் டைட்டனிங் எக்ஸசைஸ், அப்டமன் டைட்டனிங் எக்ஸசைஸ் கிராஜுவலாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெவி எக்ஸசைஸும் போகக்கூடாது. பிகாஸ் ஹெவி எக்ஸசைஸ் அவங்களுக்கு அகெயின் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகப்படுத்தும், மில்க் செக்ரீஷன்ஸையும் குறைக்கலாம். இப்போ ரொம்ப ஜிம் போய் ஹிட் பண்ணுறாங்க, நாங்கள் ரொம்ப வெயிட்டுக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களோட மில்க் செக்ரீஷன்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்னால குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் ஒரு மாடரேட் எக்ஸசைஸ், குட் ப்ரோட்டீன் ஃபுட் அண்ட் குட் ஸ்லீப் வந்து கம்பல்சரி இந்த மதர்ஸ்க்கு வந்து முக்கியமாக இருக்கணும். ஃபீட் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிட்டா எக்ஸசைஸ் வந்துட்டு நார்மலா ஃபாலோ. ஸோ அவங்க வந்து ஃபீட் ஒரு 1 to 1.5 years வரைக்கும் ஃபீட் பண்ணுறாங்கன்னா அது வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க நார்மலாக எல்லாத்து மாதிரியுமே எனி ஆக்டிவிட்டீஸ் நல்ல ஹெவி எக்ஸசைஸும் ஈவன் போஸ்ட் சிசேரியன் கூட ஆஃப்டர் 6 months எனி ஃபார்ம் ஆஃப் ஹெவி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு கப்பிள் கேட்டிருக்காங்க டாக்டர், ஆல்ரெடி எங்களுக்கு குழந்தை இருக்குது, இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணோம் பட் முடியல, அதுக்கு நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், என்ன நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நார்மலி இந்த இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மைங்கிறது நம்ம ப்ரைமரி ஒரு செகண்டரின்னு சொல்லுவோம். ப்ரைமரி அப்படின்னா திருமணமாகி அவங்க ஆல்மோஸ்ட் 1 year ட்ரை பண்ணியும் அவங்களால நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியலன்னா ப்ரைமரி. செகண்டரி அப்படின்னா இந்த மாதிரி ஆல்ரெடி குழந்தை இருக்கவங்க இல்லை அபார்ஷன் ஆனவங்க அடுத்த ப்ரெக்னன்சி ஆக முடியல அப்படின்னா அதை வந்து நம்ம செகண்டரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருந்தும் செகண்ட் டைம் நம்மளால் முடியல அப்படிங்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். பட் மோஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி கப்பிள்ஸ் வந்து இப்போ 6 years ஆயிடுச்சு, 7 years ஆயிடுச்சு ஃபஸ்ட் பேபிக்குன்னு வரும்பொழுது நம்ம நிறையா பார்க்குறது கருக்குழாய் அடைப்பு சொல்லுவோம். அந்த பெண்களுக்கு வந்து டெலிவரினால எதர் நார்மல் டெலிவரி ஆகட்டும் இல்லை சிசேரியன் ஆகட்டும், ஸோ அதனால் வர இன்ஃபெக்ஷன்ஸ்னால இந்த கருக்குழாய் அடைப்பு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட் காமன் ரீசன் வந்து டியூபல் ஃபேக்டர் சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த கப்பிள் வராங்கன்னாலே ஃபஸ்ட்டு நம்ம அவங்களோட டியூப்ஸ் நல்லா இருக்கா, கருக்குழாயோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறோம். அண்ட் அவங்களோட எக்கோட ரிசர்வ், ஸோ ப்ராப்ளி ஃபஸ்ட் டைம் அவங்க ஹெல்தி எக்ஸோடு இருந்திருப்பாங்க, இப்போது ஏஜ் ஃபேக்டர்னால ஒருவேளை அவங்களுக்கு நேச்சுரலாகவே கருமுட்டைகள் குறைஞ்சிருக்கலாம், ஆர் பிசிஓடி ஃபஸ்ட் டைம் டெலிவரிக்கு அப்புறம் நிறைய வெயிட் போட்டோம், ஸோ அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால திடீர்னு பாலிசிஸ்டிக் ஓவரி ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு கருமுட்டையோட தன்மை எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சில ஹார்மோன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் தேர்ட் திங் வந்து செமன் அனாலிசிஸ். ஏன்னா நிறையா மேல் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ தே ஆர் ஃபாதர்ட் 1 childனாலுமே இன்பிட்வீனில் அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் பொல்யூஷனால் மேல் ஃபேக்டர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்களோட சீமன் அனாலிசிஸ்
வந்து கம்பல்சரி ஒரு ப்ராப்பராக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் அவங்களுக்கு சீமென் ஃபேக்டரும் நல்லா இருக்குது, கருக்குழாய் நல்லா இருக்குது, எக்ஸ் நல்லா இருக்குது, காரணம் இல்லாமல் அன்எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னே ஒரு சில குரூப்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு காரணங்கள் இருக்குது. இப்போ மேல் ஃபேக்டர் இருக்குது, இல்லை கருக்குழாய் அடைப்பு இருக்குன்னா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். சப்போஸ் அடைப்பு இருக்குன்னா தென் லேப்ரோஸ்கோப் பண்ணி அடைப்பை ரிமூவ் பண்ணி தென் நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இல்லை மேல் ஃபேக்டர் இருக்குன்னா ப்ராபப்ளி அது ஆண்ட்ராலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி என்ன காரணம், கரெக்ஷன் ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் போகணுமாங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம். காரணம் இல்லாமே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் ஃபேக்டர் அதிகமாகுது கப்பலுக்குன்னா ஐயுஐ முறையை நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஐயுஐங்கிறது நம்ம நேச்சுரலாக அவங்கள எக்கு வளர வச்சு கரெக்டாக ரப்சர் ஆகும்போது அவங்க செமன் எடுத்து வாஷ் பண்ணி யூட்ரஸில் இன்செமினேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஐயுஐயோட சக்ஸஸ் ரேட் என்னவா இருக்கும்? ஸோ ஐயுஐ பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஸோ ஐயுஐ பொறுத்த வரைக்கும் இப்போ இயற்கையாக அவங்களால ஆக முடியல, நான் சொன்ன மாதிரி அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது, காரணம் இல்லாமல் போயிட்டுருக்கு, இல்லை மேல் ஃபேக்டர் அவருக்கு ஏதாவது மைல்டாக அப்நார்மாலிட்டி இருக்குது, செமன் பேராமீட்டர்ஸு, இல்லை அவங்களால நேச்சுரலாக ட்ரை பண்ண முடியல, இப்போ ஹஸ்பண்ட்க்கு வந்து இரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கலாம், இஜாக்குலேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு ஐயுஐ முறை நம்ம சஜஷன் கொடுக்குறோம். ஸோ ஐயுஐங்கிறது அவங்களோட கருமுட்டைகள் டேப்லெட்ஸ் மூலமாகவோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாகவோ ஒரு கரெக்ட் சைஸ் க்ரோ பண்ண வைக்கிறோம். ஸோ அந்த க்ரோத் எப்படி இருக்குங்கிறது நம்ம ஸ்கேன் மூலிமா அவங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி ஃபாலோ பண்ணுறோம். கரெக்டாக எக் ஒரு சைஸ் வந்த அப்புறம் அதுக்குண்டான மெச்சூரிட்டிக்கு நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அந்த ஹவர்ஸில் கரெக்டாக ரப்சர் ஆகும் பொழுது ஹஸ்பண்டோட செமன் வந்து நம்ம ப்ராப்பராக வாஷ் பண்ணி அதை அவங்க யூட்ரஸ்குள்ளே நம்ம செலுத்துகிறோம். ஸோ மெயின் அட்வான்டேஜ் இதில் வந்து நம்ம எக்குக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறோம். நேச்சுரலாக அவங்க இன்டர்கோர்ஸ் ட்ரை பண்ணும்பொழுது ஸ்பெர்ம் கீழேருந்து மைக்ரேட் ஆகி யூட்ரஸ்குள்ளே போகணும். பட் ஐயுஐயில் நம்ம எக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் ஸ்பெர்ம் வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் ரேட்ஸ் வந்து இந்த மாதிரி கப்புள்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஆன் அண்ட் ஆவரேஜ் சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தா 30% தான் அவங்களுக்கு கிடைக்கும். இயற்கையாக ட்ரை பண்ணும்போது 20%, அதே ஐயுஐ ட்ரை பண்ணும்போது இட்ஸ் 30% சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஸோ அதனால் இது சின்ன ப்ரொசீஜர், அதனோட சக்ஸஸ் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதை விடாமல் பண்ண சொல்லுவோம். ப்ராபப்ளி ஒரு 3 or 4 சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் அந்த கியூமுலேட்டிவ் சக்ஸஸ் ரேட் வந்து அரௌண்ட் 60% அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஐயுஐ சைக்கிள்னாலே ஒரு 3 முயற்சியாவது விடாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங்கோட தான் அந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. இன்னொரு நேரின் கேள்வி என்னென்னா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கான ரைட் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஈவன் நியூஸில் கூட நம்ம 75 years 65 yearsலாம் பார்க்குறோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த ஏஜ் ஃபேக்டரில் நம்ம பண்ணவே கூடாது. ஸோ ஐசிஎம்ஆர் அதாவது கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் படி ஏஜ் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா விமென்க்கு வந்து 50 years சொல்கிறாங்க. ஸோ 50 வயசு வரைக்கும் நம்ம ஐவிஎஃப் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதே மேல்ஸுக்கு வந்து 55 years சொல்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம பண்ணலாம். பட் 45 years தாண்டினாலே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த பெண்ணுக்கு நம்ம கம்ப்ளீட் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி அவங்க பாடி ஃபிட்டாக இருக்காங்களா, லைக் சுகர்ஸு, எக்கோ ஸ்கேன் பண்ணுறோம், ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா, ஸோ இந்த மாதிரி தைராய்டு கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவங்களுக்கு பண்ணி அவங்க ப்ரெக்னன்சி கேரி பண்ண ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த 45 yearsக்கு மேலே நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ 50 yearsலேருந்து கம்பல்சரி நம்ம ப்ரெக்னன்சி அவங்களுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. கைட்லைன்ஸ் படியே அந்த ஏஜ் க்ரைட்டீரியா ஃபிக்ஸ்டு. ஸோ 50 and above ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடையாது. நேருடைய இன்னொரு கேள்வி டாக்டர், மல்டிபிள் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது எங்களுக்கு, ஸோ எரா டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட பயன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.